ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம நார்மல் சுடிதாரோட டாப்பு லைனிங் போட்டு எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லைனிங் டாப்பு எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சுடிதார் டாப் வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சுடிதாரோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை போட்டிருக்கேங்க. போட்டுட்டு அதில் வந்து கழுத்து டிசைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நார்மல் ரவுண்ட் நெக்கு கீழே வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த வரைஞ்சது மேலேயே வந்து தையல் போட்டு உள்ளே இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து வந்து ஃபினிஷ் ஆயிருங்க. ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணிவிட்டு தையல் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ண மாட்டேன் உள்ளே இருக்க கிளாத்தை. ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு தான் கட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாத் ரெண்டும் நகராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஒரு 3 இடத்துல வந்து இந்த மாதிரி பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க தைக்கலாம். கரெக்டாக வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது மேலேயே வந்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து நகராமல் இருக்கும். அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன், மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு. இப்போது கழுத்துக்கு என்ன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப் மேலே வரைஞ்சது மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். அது மேலேயே வந்து கரெக்டாக அந்த வளைவாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல எந்த ஷேப்னாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கரெக்டாக வளைவான இடத்துல இந்த மாதிரி துணியை நல்லா வளைச்சி கொடுத்து தையல் போடணுங்க. சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், கழுத்து வந்து நீட்டாக ஃபினிஷாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ வந்து கழுத்து வந்து ரவுண்ட் நெக்கு தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு ஒரு 1/4 இன்ச்சு போல் உள்ள துணியை விட்டுட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே வந்து வளைவான இடத்துல சின்ன சின்ன அர்க்காத் கொடுத்துக்கோங்க. வளைவான இடத்துல கொஞ்சம் நிறைய அர்க்காத் கொடுத்துட்டு நேராக இருக்க இடத்துல கொஞ்சம் விட்டு விட்டே வந்து அர்க்காத் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அர்க்காத் கொடுத்துட்டு லைனிங்கை வந்து உள்நோக்கி திருப்பிட்டோம் அப்படின்னா நெக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து டாப் ஸ்டிச் இல்லாட்டி படிமான தையல்னு சொல்லுவாங்க. அது எப்படி போடணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே வந்து லைனிங் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு லைனிங் மேலேயே வந்து தையல் போடணும். அந்த எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே விட்டுருப்போம் பார்த்திங்களா, அந்த கிளாத் எல்லாமே லைனிங் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு லைனிங் மேலேயே வந்து மெயின் கிளாத்தை ஒட்டி வந்து ஒரு தையல் போடணும். அந்த பிசுறு எல்லாமே வந்து கண்டிப்பாக லைனிங் பக்கம் தான் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக லைனிங் மேலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத் மேலே தையல் படக்கூடாது. இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டாப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து லைனிங்கை வந்து உள்பக்கமாக திருப்பி கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வந்து தையல் போடணும். நம்ம வந்து இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ வந்து இந்த ஸ்டிச் போட போகிறது கிடையாது. 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஓரத்தையல் வந்து போடணும். அதனால் இதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே பேக் சைடும் கழுத்தை வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு எப்படி மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சுட்டு கரெக்டாக அந்த வரைஞ்சது மேலேயே தையல் போட்டு கழுத்தை திருப்பணுமோ அதே மாதிரியே பேக் சைடும் தைச்சி எடுத்துக்கலாம்.
பேக் சைடு எப்பவும் போல் கழுத்து வரைஞ்சது மேலே தைச்சிட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஷோல்டரில் மெயின் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து கரெக்டாக லைனிங் அளவு வச்சுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 ஷோல்டருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு பக்கமும் ஷோல்டரில் மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் சைடை வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். மெயின் கிளாத் வந்து மேல் பக்கம் இருக்க மாதிரி போட்டுட்டு பேக் சைடோட மெயின் கிளாத் வந்து ஃப்ரண்ட் சைடோட மெயின் கிளாத் மேலே இருக்க மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னு காட்டியிருக்கேன், நல்லா வந்து ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா வந்து கரெக்டாக 2 ஷோல்டரையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக 2 ஷோல்டரும் இந்த மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மேலே இருக்க லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி திருப்பிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுட்டு கீழே இருக்க லைனிங்கை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக கொண்டு வந்துக்கிறோம். இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 மெயின் கிளாத்தும் கீழே இருக்கும், 2 லைனிங்கும் இந்த மாதிரி மேலே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா கிளாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வந்து 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபினிஷ் பண்ணுறப்பையும் பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மெத்தடில் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு ஒரு ஓரத்தையல் வந்து 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கணும். அதுவும் போட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து வந்து ஃபுல்லாக சுற்றியில் தையல் போடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கீழே லைனிங்கை வந்து மடித்து தைச்சிக்கலாம். எப்பவும் போல் சேலை ஓரடிப்போம் பார்த்திங்களா, அந்த மெத்தடில் 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமுமே லைனிங்கை வந்து கீழே வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஒரு பக்கம் லைனிங்கை வந்து கீழே மடித்து அடித்தாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் மடித்து அடித்தாச்சு. இப்போ வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வந்து தையல் போட போகிறோம். இந்த தையல் போடுறப்போ வந்து தையலோட அளவு வந்து பெருசாக வச்சுக்கோங்க. சுற்றி தையல் போட்டு இதை கடைசியாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிரித்து விட்டுருவோம். அதனால் வந்து தையலை பெருசாக வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங்லேயும் மெயின் ஃபேப்ரிக்லேயும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக நேராக எடுத்து விட்டுட்டு சுற்றி ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் தையல் போட்டுட்டு இப்போது இன்னொரு பக்கத்துக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி மேலே ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே பின்பக்கமும் அதே மாதிரியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தையல் போடணும். 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ வந்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டால் தான் வந்து இது உள்ளே தெரியாமல் இருக்குங்க.
அவ்வளோதான், சுற்றி தையல் போட்டாச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கலாம். லைனிங்கில் இருக்கிறது தான் கரெக்டான அளவு. ஸோ லைனிங்கில் இருக்கிற அளவு மட்டும் துணியை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றியில் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் வச்சு ஸ்லீவ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்லீவுக்கு வந்து 2 மெயின் கிளாத்தும் 2 லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கோம். லைனிங்கில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து குடஞ்சி கட் பண்ணியாச்சு. மெயின் கிளாத்தில் வந்து இன்னும் கட் பண்ணலை. மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தை வந்து இந்த மாதிரி மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுருக்கோம். அது மேலே லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சில் தையல் போடணும். இப்போ அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சுக்கலாம். ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் பேக்கு மாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த பக்கம் ஃபினிஷ் ஆகுதோ அதே பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் குடஞ்சி கட் பண்ணது மாறாமல் இருக்கும். தைக்கும்போது காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு கரெக்டாக வந்து கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறோம். தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டிங்க அப்படின்னா 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. 1/4 இன்ச்சு விட்டிங்க அப்படின்னா 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷ் ஆகிருக்கு. அடுத்த ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து மாறாமல் கிடைக்கும். இதுலேயும் வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லைனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்லீவ் வந்து தைச்சி பாருங்கள். ஃப்ரண்ட் பேக் வந்து மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு டாப் ஸ்டிச் போடணுங்க. லைனிங்கை வந்து இந்த மாதிரி ரைட் சைடு வச்சுட்டு பிசுரெல்லாம் லைனிங் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக லைனிங் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கம் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இப்போ லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி தையல் போட போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக லைனிங் கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு உள்ளே திருப்பி ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவ்லேயும் ஓர தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதிலே ஒரு 1/4 இன்ச் விட்டு இன்னொரு தையல் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தையல் போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தையலோ 2 தையலோ போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுற்றியில் லைனிங்கோட சேர்த்து வச்சு தையல் போட போகிறோம். கரெக்டாக 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தையலை வந்து கொஞ்சம் பெரிய அளவாக வச்சுட்டு தையல் போடுங்க. இந்த தையலை வந்து பிரித்து விட்டுருவோம். அதனால் சுற்றி வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து லைனிங் போக எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தில் இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நம்ம ஏற்கனவே லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக குடஞ்சி கட் பண்ண மாதிரியே கிடைக்கும். 2 பக்கமும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவை டாப்போட அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு டாப் போர்ஷனோட ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள். இதான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம். அது மேலே நம்ம ஸ்லீவில் வந்து சென்டரை வந்து அர்க்காத் பண்ணி வச்சுருப்போம். அந்த அர்க்காத் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும்.
டாப் போர்ஷனோட மெயின் கிளாத் மேலே ஸ்லீவோட மெயின் கிளாத் இருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்க மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மெயின் கிளாத் எல்லாம் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்தே ஸ்லீவ்ஸ் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 கிளாத்தையும் ஒரே அளவாக அந்த மாதிரி எடுத்து விட்டு பொறுமையாக தையல் போடுங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வந்து ஒன்று போல் எடுத்து விட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து திருப்பி கீழேருந்து மேல் பக்கம் சென்ட்ரு வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். போட்ட தையல் மேலேயே போட்டுக்குங்க. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் எடுத்து விட்டு தையல் போடுங்க. சென்ட்ரு வரைக்கும் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஸ்லீவில் 2 தையல் வரும். எப்போவுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப ஸ்லீவுக்கு வந்து 2 தையல் போடணும். இப்போ இதே மாதிரியே கீழேருந்து சென்ட்ரு வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழேருந்து சென்ட்ரு வரைக்கும் இந்த மாதிரி தையல் போட்டு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. டாப் போர்ஷனுக்கும் சரி ஸ்லீவுக்கும் சரி ஃப்ரண்ட்டு பேக் மாறாமல் இருக்கணும். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் இன்னொரு பக்கம் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவில் வந்து ஸ்லீவ்லேயோ டாப் போர்ஷன்லேயோ எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக கட்டிங் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வராது. நம்மளுக்குமே பாருங்கள் ரொம்பவே கம்மியான அளவு, ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் போல் தான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்திருக்கு. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் ஜாயின் பண்ணுறப்ப வந்து ஸ்லீவ் கிட்ட வந்து அந்த ஏற்ற இறக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதே மெத்தடு தான் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறப்பையும். அவ்வளோதான், இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் 1.5 இன்ச்சில் தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச்சில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே தையல் போடுங்க. அப்போ வந்து பர்ஃபெக்டாக வரும். ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த 1.5 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் தெரியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா மார்க் பண்ணிட்டு கூட தையல் போட்டுக்கலாம். மேலேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் ஃபுல்லாக 1.5 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லிட் பாயிண்ட் கொடுத்துருப்போம் பாருங்கள், அந்த இடம் வரைக்கும் 1.5 இன்ச்சில் தையல் போடணும். அதுக்கு மேலே வந்து தையல் போடக்கூடாது. கரெக்டாக ஒரே அளவாக எடுத்து வச்சுட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கனால ஸ்லிட் பாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக பாருங்கள், ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகிருக்கு. இப்போ 1.5 இன்ச்சில் வந்து கரெக்டாக அந்த ஸ்லிட் பாயிண்ட் முடிகிற இடத்துல பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நூலெலாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் மேலேருந்து உங்களுக்கு 2 தையலோ 3 தையலோ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் போட்டாங்க அப்படின்னா பிரித்து விட்றதுக்காண்டி. இந்த ஸ்டிச்சு வந்து ஃபினிஷ் ஆகிற இடத்துல ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சில் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கமும் சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து சைடு வந்து ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட மடித்து தைக்க போகிறோம். மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். கீழே இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் சேலை ஓரம் அடிக்கிற மெத்தடில் கீழே இருந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மடித்ததில் அந்த எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்லிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து தையல் போட்டுக்கோங்க.
இந்த இடத்துல வந்து கரெக்டாக மடித்து தைக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு மாதிரி சுருக்கமாக அசிங்கமாக தெரியுங்க. கரெக்டாக நேராக எடுத்து வச்சு கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா ஸ்லிட் பாயிண்ட் இருக்கிறத விட ஒரு 1/2 இன்ச் மேலே வரைக்கும் தையல் போடணும். ஸ்லிட் பாயிண்ட் இருக்கிற இடத்த மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதை விட ஒரு 1/2 இன்ச் மேலே இந்த அளவுக்கு வந்து அந்த தையலை வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல ஊசியை குத்திட்டு அப்படியே வந்து துணியை திருப்பி இந்த பக்கம் சைடு வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டு தையல் போடணும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த சைடு வரைக்கும் தையல் போட்டுட்டு மறுபடியும் ஊசியை குத்திட்டு அதை அப்படியே கிளாத்தை டர்ன் பண்ணி மறுபடியும் கீழ் நோக்கி மடித்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுடிதார் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த சைடு ஓப்பன் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. இப்போது அதே மாதிரியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நம்ம இன்னொரு பக்கமும் சைடு ஓப்பன் மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், சைடில் வந்து மடித்து தைச்சாச்சு. பாருங்கள் நல்லா நீட்டாக சைடு ஸ்லிட் பாயிண்ட் வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுலையே வந்து அந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா நீட்டாக இருக்குங்க. அதனால் அந்த சைடு மடித்து தைச்சதுலேயே அந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். போட்டால் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் சைடு ஓப்பன் வந்து தைச்சாச்சு. இப்போ கீழே வந்து மடித்து தைக்கணும். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து 1 இன்ச்சில் வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சுடிதார் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 பக்கமும் கீழே வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ரொம்பவே டீட்டெயில்டாக A to Z லைனிங் சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.